ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 46. ஸ்ரீ சுக உவாச்ச இதி யுக்த்வா சீத்ருஷித்தூஷ்ணீம் பகவான் ஆத்மமாயயா பித்ரோக சம்பஸ்யதோ சத்யோ பபூவ பிரகிருதः சிசு. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3.4, 27, 29வது ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் தம் உடலை விடுவதை பற்றிய ஒரு வர்ணனை உள்ளது. பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் வினவுகிறார். யது வம்சத்து அங்கத்தினர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்ட பொழுது பகவான் கிருஷ்ணர் தமக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொண்டார். குடும்ப அங்கத்தினர்களில் உயிருடன் இருந்தவர் உத்தவர் ஒருவர்தான். இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்டார். இதற்கு சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனுக்கு பின்வருமாறு பதில் கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் தம் சுய சக்தியின் மூலமாக யது வம்சத்தை அளித்தார். பிறகு அவர் தமது சொந்த உடலையும் மறைத்து கொள்ள எண்ணினார். இது தொடர்பாக எப்படி பகவான் தமது திருமேனியை விட்டார் என்பதை சுகதேவ கோஸ்வாமி விவரிக்கிறார். கிருஷ்ணரின் உடல் அழிந்தது என்பதை இது குறிக்காது. மாறாக பரமபுருஷ பகவான் தமது சுய சக்தியினால் மறைந்தருளினார் என்பதையே இது குறிக்கிறது. ஏனென்றால் உண்மையில் பகவானின் திருமேனி நித்தியமானது என்பதால் அதை அவரால் விட முடியாது. ஆனால் விஷ்ணுவின் ரூபத்திலிருந்து சாதாரண மனித குழந்தையின் ரூபத்திற்கு அவரால் தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ள முடிந்தது போலவே அவரது விருப்பம் போல வேறெந்த ரூபத்திற்கும் அவரால் தம் உடலை மாற்றிக்கொள்ள முடியும். தமது உடலை அவர் விட்டு விடுகிறார் என்பதை இது குறிக்காது. தமது ஆன்மீக சக்தியின் மூலமாக மரத்தால் அல்லது கல்லால் செய்யப்பட்ட ஒரு உடலில் கூட பகவானால் தோன்ற முடியும். அனைத்தும் பகவானின் சக்தி. பராஷ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயத்தே என்பதால் அவரால் தம் உடலை எதுவாக வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். ஸ்ரீமத் பகவத்கீதை 7.4 தெளிவாக பின்வருமாறு கூறுகிறது. பின்னா பிரகிருதிர் அஷ்டதா. பௌதீக மூலப்பொருள்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து பிரிக்கப்பட்ட சக்திகளாகும். நம் கண்களுக்கு கல்லாகவும் மரமாகவும் காணப்படும் வழிபாட்டுக்குரிய விக்கிரகமாக அர்ச்சாமூர்த்தியாக பகவான் கிருஷ்ணர் தம்மை மாற்றிக்கொள்வாரானால் அதுவும் பகவான் கிருஷ்ணரே என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே ஆலயத்தில் உள்ள வழிபாட்டுக்குரிய விக்கிரகம் மரத்தால் அல்லது கல்லால் ஆனது என்றும் வைஷ்ணவ குருவை ஒரு சாதாரண மனிதர் என்றும் வைஷ்ணவர் ஒருவர் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் என்றும் நினைப்பவன் ஒரு நரகவாசியாவான். நரகி. அர்ச்சியே விஷ்ணு சிலாதீர் குருஷு நரமதி. ஒரு நரகவாசியாவான் என்று சாஸ்திரம் எச்சரிக்கிறது. பரமபுருஷ பகவானால் தம் விருப்பம் போல பல்வேறு ரூபங்களில் நம் முன்னால் தோன்ற முடியும். ஆனால் அந்த ரூபங்கள் எல்லாம் திவ்யமானவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதையே பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக என்று கூறுகிறார். குரு, சாஸ்திரம் மற்றும் சாதுக்களின் உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலம் ஒருவரால் பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு பரமபதத்தை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 46 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.